Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா Dirty Little Deeds அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஜூலின்ற ஒரு இளம் பெண்ணை நமக்கு காட்டுறாங்க. இவங்க யார் கூடயோ வாக்குவாதம்லாம் பண்றாங்க. இப்ப அங்கிருந்து வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஓடி வந்துட்டு இருக்கவங்க இப்ப ரோட்டு வழியா ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு கார் இவங்களை நோக்கி வேகமா வருது. இவங்களும் பயந்த மாதிரி திரும்புறாங்க. அந்த கார் இருக்கு பாத்தீங்களா, இவங்களை அடிச்சு தூக்கிடுது. அப்படியே கட் பண்ணி 2 வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் நம்ம ஈரினை காட்டுறாங்க. ஈரின் பேரு ஜெசிகா அப்படின்றது. ஈரின் ஃப்ரெண்டு கூட தான் பேசிட்டு இருக்காங்க. ஈரின் ஃப்ரெண்டு பேரு மேடிசன் அப்படின்றது. ஈரின் வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா சாப்பாடுலாம் டேஸ்ட் பண்ணி நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்கல்ல, ரிவ்யூவர் வேலை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க டேஸ்ட் பண்ற ஃபுட்டை பத்தி எல்லாம் பெரிய மேகசின்ல எழுதுவாங்க. அதனால இவங்க கொஞ்சம் பெரிய ஆள் தான். இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல சைமன் அப்படின்றவர் தான் இருக்காரு. ஏன்னா இது அவரோட கடையா இருக்கும். அவர் இருக்காரு பாத்தீங்களா, உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், எங்க ட்ரிங்க்ஸையும் நீங்க கொஞ்சம் டேஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுக்காக 2-3 ஒயின் எல்லாம் இவர் ஊத்திட்டு இருக்காரு. டேஸ்ட் பண்ண அவங்களும் சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப ரிவ்யூ எழுதுவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. யோசிச்சு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவருக்கு இவங்களை பிடிச்சிருது. நம்ம இன்னைக்கு டின்னருக்கு மீட் பண்ணா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஈரினுக்குமே சைமனை பிடிச்சிருக்கு. அதனால மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. டின்னர்ல மீட் பண்ணி பேசுறதுல இவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் கிரியேட் ஆயிருது. அதனால இவங்க 2 பேருமே ரெகுலரா மீட் பண்றாங்க. இவங்க போற இடத்துக்குலாம் மேடிசனும் வராங்க. இவங்க போக போக கிஸ்லாம் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சைமன் இருக்கார்ல, இவர் ஃபேமிலியை பத்தி சொல்றாரு. என் அக்கா தான் ஃபேமிலி பிசினஸ் எல்லாம் கவனிச்சுக்கிறா, பேரு எவிலின் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. உன் ஃபேமிலியை பத்தி சொல்லுன்னு கேட்கிறாரு. நான் சின்ன பொண்ணா இருக்கும் போதே அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சுட்டாங்க. அம்மா கூட தான் நான் இருந்தேன். அம்மா 1 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. அப்பாக்கும் எனக்கும் டச்சே கிடையாது. வெறும் நம்பர் மட்டும் தான் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஃபீலிங்கா சொல்லிட்டு இருப்பாங்க. இதனால இவர் இருக்கார்ல, இவங்களை சமாதானப்படுத்துறாரு. இதுக்கப்புறம் நான் உனக்கு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்களை கிஸ் பண்றாரு. இவங்க கிட்ட ப்ரொபோஸும் பண்ணிடுறாரு. இவங்களும் மேடிசனை சந்திச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அவன் என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி ரிங் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. மேடிசன் இருக்காங்கல்ல, நீங்க பழக ஆரம்பிச்சே 1 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள இவ்வளவு பெரிய முடிவை நீ எப்படி எடுத்த அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எனக்கு தெரியல, அவன் கூட இருந்தா சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறேன், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேடிசனா சரி அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப இவங்க 2 பேருக்குமே நல்லபடியா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருது. இவங்க 2 பேருமே கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அப்பதான் இவருக்கு வீட்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு. அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் மெசேஜ் வந்திருக்கு. இவர் இருக்காரு பாத்தீங்களா, கால் பண்ணி ஃபேமிலி கிட்ட பேசிட்டு இருக்காரு. ரொம்ப நேரமா இவர் தனியா நின்னு பேசிட்டு இருக்காரு. என்ன இவ்வளவு நேரம் பேசுறாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் பக்கத்துல வந்துடுறாங்க. எதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பிரச்சனை தான், என்னோட அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இவரும் சோகமா சொல்றாரு. சைமனை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ் கூட இந்த இடத்துக்கு வர வச்சிருக்க மாட்டாரு. ஏன்னா பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கணும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா இப்ப நான் திரும்பி அந்த வீட்டுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்றாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி சைமனோட வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இப்ப ஈரின் இருக்காங்கல்ல, இந்த விஷயத்தெல்லாம் மேடிசனுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. சைமன் ஒரு சாதாரண ஆளு அப்படின்ற மாதிரி தான் ஈரின் நினைச்சிருப்பாங்க. ஆனா சைமன் வீடு இருக்கு பாத்தீங்களா, பெரிய மாளிகை மாதிரி இருக்கு. ஸ்டார்டிங்ல இந்த இடத்த தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. உனக்கு இவ்வளவு பெரிய வீடு இருக்கா, என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே சந்தோஷமா வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. சைமன் அம்மாவோட பேரு எமிலி அப்படின்றது. இவங்களும் எமிலியை பாத்துடுறாங்க. உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. எமிலியோட ஹஸ்பண்ட் இப்பதானே இறந்து போயிருக்காரு. ஆனா எமிலி லைட்டா கூட ஃபீல் பண்ண மாட்டாங்க. என்ன ஃபீலே பண்ணாம இருக்காங்கன்னு இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப வேலைக்காரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வாங்க உங்க ரூமை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஈரின கையோட கூட்டு போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவங்களும் கல்யாணம் ஆனதை பத்தி சொல்றாங்க. இப்ப ஈரின் ரூம் எல்லாம் சுத்தி முத்தி பாக்குறாங்கல்ல, அப்பதான் சைமன் வேற ஒரு பொண்ணு கூட க்ளோஸா இருக்க மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோவை எடுத்து இந்த பொண்ணு யாருன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஐயோ, இந்த போட்டோவை நான் முன்னாடியே எடுத்து வச்சிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த வேலைக்காரி எடுத்துட்டு போக பாக்குறாங்க. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், போட்டோல இருக்க பொண்ணு யாருன்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. இவ பேரு ஜூலி, இவ தான் உங்க இடத்துல இதுக்கு முன்னாடி இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. சைமன் அக்காவோட பேரு எவிலின் தானே. எவிலினை பொறுத்த வரைக்கும் டெரின்னு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு. இப்ப ஹஸ்பண்ட போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்டும் கோச்சுக்கிட்டு வெளியே போற மாதிரி போயிட்டு இருக்காரு. இந்த சவுண்ட் கேட்டு ஈரின் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீங்க தானே எவிலின், உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓஹோ, நீ தான் சைமனோட புது ஒய்ஃபா, உன்னை பத்தி ஒரு வார்த்தை கூட எங்க கிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கொஞ்சம் கடுகடுன்னு தான் பேசிட்டு இருக்காங்க. இதனால ஈரின் இருக்காங்கல்ல, திரும்பி உங்க ரூம்க்கு வந்துடுறாங்க. இப்ப பால்கனில நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் எவிலின் ஹஸ்பண்ட் டெரி இருக்கார்ல, அப்செட்டா நின்னுட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை இவங்க கவனிச்சிட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா சைமன் கொஞ்சம் டயர்டா வராரு. இவங்களும் என்னாச்சுன்னு பக்கத்துல வந்து உட்காடுறாங்க. இவங்க ஃபேமிலி பிசினஸா ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் அதை கவனிச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆனா அப்பா படுத்த படிக்கையா மாறிட்டார்ல, அதனால எவிலினும் ஹஸ்பண்டும் சேர்ந்த மாதிரி ரன் பண்ணிருப்பாங்க.
இப்ப ஏகப்பட்ட சொதப்பெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவரும் புலம்பிட்டு இருக்காரு. இது எல்லாத்த பத்தியும் பிரான்சிஸ் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. பிரான்சிஸா அது யாருன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அவர் எங்களோட ஃபேமிலி அட்வைசர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. தேவையில்லாம இத பத்தி எல்லாம் வாங்கிட்ட புலம்பி ஒன்னையும் கஷ்டப்படுறேன், நம்ம இப்ப சந்தோஷமா இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து கிஸ் பண்றாரு. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க. ஈரினும் காலையில கண் முழிக்கிறாங்க. இப்ப வேலைக்காரி இருக்காங்கல்ல, பிரேக்ஃபாஸ்ட் ரெடின்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஈரினும் சாப்பிடுறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப இவர் இருக்கார்ல, சாப்பிட்டு முடிச்சு கம்பெனிக்கு கிளம்பிட்டு இருக்காரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, வீட்டுல இருக்க எனக்கு போர் அடிக்கும், நான் ஜாலியா வெளியே போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, பிரான்சிஸ் கூட சேர்ந்து போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பிரான்சிஸ் கூட எல்லாம் வேணாம், நான் தனியாவே போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால இவர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்கு பக்கத்துல வந்துடுறாரு. இந்த ஊர்ல எங்களுக்கு ஏகப்பட்ட எதிரிங்க இருக்காங்க, அதனால நீ தனியா போறது சேஃப் இல்ல, பிரான்சிஸ் கூடயே போன்ற மாதிரி சொல்றாரு. சரி நான் பிரான்சிஸ் கூடயே போறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. ஈரினும் ரெடியான மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் வேலைக்காரி இருக்காங்கல்ல, அவங்க ரூம்ல ஏதோ ஒரு போட்டோவை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன போட்டோ அப்படி பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஈரினும் எட்டி கவனிக்க பாக்குறாங்க. அந்த வேலைக்காரி இருக்காங்கல்ல, கதவை சட்டுன்னு க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஈரினும் வெளியே வந்து பிரான்சிஸை மீட் பண்றாங்க. சைமன் உங்களை பத்தி சொன்னா வாங்க எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் கார்ல கூட்டு போயிட்டு இருக்காரு. இவங்களும் ஜாலியா பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. சைமன் என்ன பத்தி உங்ககிட்ட என்ன சொன்னா அப்படின்ற மாதிரி பிரான்சிஸ் கேக்குறாரு. நீங்க அட்வைசர்ன்ற மாதிரி சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியா, சரின்ற மாதிரி இவரும் கேட்டுக்கிறாரு. இவங்க கார்ல போயிட்டு இருக்காங்கல்ல, அப்ப இவங்களுக்கே தெரியாம இவங்களுக்கு பின்னாடி ஒரு கார் ஃபாலோ பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப அவர் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க சொன்னதுனால ஒரு கடையில டிராப் பண்ணிடுறாரு. அவங்களும் உள்ள வந்து கடையில இருக்க பொருள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. யாரோ பின்னாடி நிக்கிற மாதிரி ஈரினுக்கு தோணுது. சட்டுன்னு திரும்பி பார்த்தா ஒரு லேடி இருக்காங்க. அவங்கள பார்த்து இவங்க பயப்பட வேற செஞ்சிடுறாங்க. அந்த லேடி இருக்காங்கல்ல, நீ தான் அந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கியான்னு கேக்குறாங்க. ஏன் இப்படி கேக்குறாங்கன்னு இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பிரான்சிஸும் வாமா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இவங்களும் பிரான்சிஸ் கூட சேர்ந்த மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த லேடி இருக்காங்கல்ல, சீக்கிரமா ஜூலிக்கு என்ன ஆச்சுன்றதை நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பிரான்சிஸ் இருக்கார்ல, கண்டுக்காம இங்க இருந்து கிளம்புறாரு. ஜூலிய பத்தி சைமன் எதுக்காக சொல்லல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சமாளிச்சிடுறாங்க. நான் கார்டன்லாம் சுத்தி பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கார்டன் ஏரியா மாதிரி ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஜூலின்ற பொண்ணு இங்க ஓடின மாதிரி தான் ஸ்டார்டிங்ல நமக்கு காமிச்சிருப்பாங்க. இவங்களும் இந்த கார்டன்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸ்ல ஹார்ட் சிம்பிள் இருக்கிறதுனால அதையே இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் யாரோ இங்க நிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாரையும் காணோம். ஆனா திரும்ப திரும்ப யாரோ இவங்களை துரத்துற மாதிரியே இவங்களுக்கு சவுண்ட் கேக்குது. பயத்துல இவங்களும் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப ஒளிஞ்சிருக்க இடத்துல யாரோ தள்ளி விட்டு இவங்களை காலி பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அதை மீறியும் பயத்துல இவங்க அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் தெரியாதனமா ஹீரோ மேல இடிச்சிடுறாங்க. ஹீரோவை பத்தமே பயந்து கத்திடுறாங்க. ஹீரோ நான் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. யாரோ என்ன கொல்றதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க யார் இருக்கா? யாருமே கிடையாது, நீ தேவையில்லாம பயந்துருக்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இல்ல நான் யாரையோ பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் யாரும் கிடையாது, வா என் கூட அப்படின்ற மாதிரி இவரும் கையை பிடிச்சு கூட்டு போறாரு. ஜூலிய பத்தி எதுக்காக என்கிட்ட சொல்ல அப்படின்ற மாதிரி நேரடியா கேட்டுறாங்க. நான் நியாயமா ஜூலிய பத்தி உங்ககிட்ட முன்கூட்டியே சொல்லியிருக்கணும். ஜூலிய பத்தி சொன்னா என்னை விட்டு விலகிருவியோன்னு பயத்துல தான் நான் சொல்லாம விட்டுட்டேன். ஜூலிய நான் கல்யாணம் பண்ணிக்க போறதுல வீட்டுல யாருக்குமே விருப்பம் கிடையாது. எப்ப பாரு ஜூலி கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் ஜூலி கிளம்பி போயிட்டா போல. கடைசி வரைக்கும் ஜூலிய கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் நானும் ஊருக்கு கிளம்பி வந்துட்டேன். அங்க வச்சுதான் உன்னை மீட் பண்ண, உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்க இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் மறைக்காதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கண்டிப்பா இதுக்கப்புறம் மறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு ஃபேமிலி டின்னர் டைம் இருக்கு வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. இவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. டின்னருக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் முடிஞ்சிருது. இப்ப எல்லாருமே வந்து உட்காந்துடுறாங்க. இப்ப அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, கம்பெனில நடந்ததை பத்தி சொல்றாங்க. கம்பெனில ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், அதனால 2 பேர் இறந்து போயிருப்பாங்க. அவங்க ஃபேமிலிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த டெரி இருக்கிறதுல நஷ்டஈடுலாம் தர வேணாம், நம்ம இப்படியே இந்த விஷயத்தை முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஜெனரலான டாபிக்க பேசலாம் அப்படின்னு அம்மா நினைக்கிறாங்க. நீங்க 2 பேர் எப்படி லவ் பண்ணீங்க அதை பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி ஈரின் கிட்ட கேக்குறாங்க. ஈரினும் சந்தோஷமா இவங்க பழக ஆரம்பிச்ச ஸ்டோரியை சொல்லிட்டு இருக்காங்க. இவன் பணக்காரன் தெரிஞ்சிருக்கும், அதனால தான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி எவிலின் பேசுறாங்க. இதெல்லாம் கேட்கிற ஈரினுக்கு கோவமா இருக்கு. நான் லவ் பண்ணும்போது இவர் பணக்காரனே எனக்கு தெரியாது, நாங்க 2 பேருமே ட்ரூவா லவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ அம்மா இருக்காங்கல்ல, எப்ப குழந்தைக்கு பிளான் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இன்னும் அதை பத்தி எல்லாம் யோசிக்கல அப்படின்ற மாதிரி ஈரின் சொல்றாங்க. யோசிக்காம இருக்கிறதும் நல்லதுதான் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இப்பதான் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா அப்பாக்கு இந்த ஃபேமிலியை சேர்ந்து யாரையுமே பெருசா பிடிக்காது, பையனை தான் ஓரளவுக்கு பிடிக்கும். அதனால பையனோட ஒய்ஃப்க்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு தான் இந்த சொத்தெல்லாம் போகணும், அது வரைக்கும் மட்டும்தான் இந்த சொத்தெல்லாம் நீங்க அனுபவிக்க முடியும் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருப்பாரு. இதனால தான் இவங்க ட்ரூவா லவ் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் வேணும்ட்டே இவங்களை காயப்பத்திட்டு இருக்காங்க. இப்ப காயப்பட்ட ஈரின் வேகமா இங்க இருந்து கிளம்பி வெளியே வந்துடுறாங்க. அந்த இடத்துல தான் இந்த வேலைக்காரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதே மாதிரிதான் ஜூலியும் அடிக்கடி கோச்சுக்கிட்டு வந்துருவா. பார்க்க ஜூலியை விட தைரியமான பொண்ணாதான் தெரியற, தைரியமா இந்த விஷயத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணுமா அப்படின்ற மாதிரி வேலைக்காரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, இவங்க கிட்ட பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு.
என் ஃபேமிலி மெம்பர்ஸ் பேசினதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இப்படிதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. மறுநாள் காலையில பிரான்சிஸும் சைமனும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கம்பெனில சைமன் ஒரு முடிவு எடுக்க சொல்றாரு, ஆனா பிரான்சிஸ் வேற ஒரு முடிவு எடுக்கலாம்னு சொல்றாரு. இதனால தான் இவங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கு. என் அம்மா கூட நீங்க அஃபேர்ல இருந்தீங்கன்றதுனாலே நீங்க என்னோட அப்பாவா மாறிட மாட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்றாரு. இதனால பதிலுக்கு பிரான்சிஸும் கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் தள்ளி இருந்து ஈரின் கவனிச்சிட்டு இருக்காங்க. இதனால பிரான்சிஸ் வேகமா இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. நீ எல்லாத்தையும் கேட்டுட்டியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கறாரு. இவங்களும் ஆமான்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அப்பா இறந்ததுக்கு அம்மா ஃபீல் பண்ணாம இருந்தாங்கல்ல, அதுக்கு காரணம் பிரான்சிஸ் கூட அம்மாக்கு அஃபேர்லாம் போயிட்டு இருக்கு. என் அப்பாக்கு வீட்டுல யாரையுமே பிடிக்காததுக்கு காரணம் இருக்கு. என் அம்மாவோட அஃபேர் ஒரு காரணம், அதே மாதிரி அக்கா வேலையில பொறுப்பா இருக்க மாட்டா, அது ஒரு காரணம். இதனால தான் என்னோட ஒய்ஃப்க்கு பிறக்கிற குழந்தைக்கு சொத்து வர மாதிரி பண்ணிருக்காரு. இதனால தான் எல்லாருமே கோவப்படுறாங்கன்னு சொல்றாரு. ஈரினுக்கு தனியா இருக்க கஷ்டமா இருக்குல்ல, அதனால மேடிசனை வர சொல்லியிருப்பாங்க. இப்ப மேடிசன் வந்தோன்னா இவங்களும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. மேடிசன் இருக்காங்கல்ல, இவ்வளவு பெரிய வீடா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வியந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் டெரி இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை நோக்கி இந்த இடத்துக்கு வராரு. டெரி என்ன ரிலேஷன் அப்படின்ற மாதிரிலாம் ஈரின் மேடிசன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. டெரி இருக்கார்ல, இங்க இருக்காத, இங்க இருந்து கிளம்பிடு, அதுதான் உனக்கு சேஃப் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக இவர் இப்படி சொல்றாரு அப்படின்ற மாதிரி மேடிசன் கேக்குறாங்க. இந்த வீட்ல எல்லாருமே கொஞ்சம் அப்படிதான் அப்படின்ற மாதிரி ஈரின் சொல்றாங்க. இப்ப வேலைக்காரி வேலைலாம் பார்த்துட்டு இருக்கும் போது ஈரினும் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜூலி காணாமோன்னு தெரியும், ஆனா என்னைக்குன்றது தெரியாதுல்ல, அது என்னைக்குன்ற மாதிரி தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. சைமனோட அப்பாக்கு பர்த்டே பார்ட்டி மாதிரி பிளான் பண்ணிருப்பாங்க. அந்த பார்ட்டி நடந்த நைட்டு தான் காணாம போனா அப்படின்ற மாதிரி இந்த வேலைக்காரி சொல்றாங்க. இப்ப எவிலின் இருக்காங்க பாத்தீங்களா, தம்பி கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவ உண்மையெல்லாம் உன்னை லவ் பண்ணலடா, நம்ம உயிரை பத்தி யார் மூலியமாவோ அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் நடிக்கிறதுக்காக வந்திருக்கா. ஜூலி எப்படி நடிக்க வந்தாலோ அதே மாதிரி தான் இவ்வளவு நடிக்கிறதுக்காக வந்திருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் தள்ளி இருந்து ஈரின் கேட்டுறாங்க. இப்ப ஃபீல் பண்ணிட்டு கோச்சுக்கிட்டு இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கோச்சுக்கிட்டு போறத ஹீரோவும் பாத்துருவாரு. ஏன் இப்படி பண்ணன்னு அக்காவை முறைக்கிறாரு. இப்ப இவங்களை தடுக்கணும்ன்ற மாதிரி பின்னாடியே ஓடி வராரு. எனக்கு உன்னோட இந்த வீடு பணம் எதுவுமே தேவையில்ல, நீ மட்டும் போதும், நம்ம திரும்பி அந்த ஊருக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப கிளம்பி போனோம்னா என்னோட அக்கா அந்த கம்பெனியை மொத்தமா க்ளோஸ் பண்ணிடுவா, அதனால இருந்து இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கிளம்பலாம், சீக்கிரமா கிளம்பிடலாம் சொல்றாரு. ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே உங்களை காயப்பத்திட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அதை பத்திலாம் இவங்க மேடிசன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மேடிசன் என்ன சொல்றாங்கன்னா, பணக்காரங்க எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க, பரவாயில்ல விடு, எண்டிங்ல உனக்கு நிறைய பணம் கிடைக்க போதில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. தண்ணியில விளையாடிக்கிட்டே தான் இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் தண்ணிக்குள்ள இருந்து ஒரு எலும்பு கூடு வெளியே வருது. இதை பாக்குற இவங்க ரெண்டு பேருமே பயத்துல கத்திடுறாங்க. இப்பதான் இந்த இடத்துக்கு போலீஸுங்கெல்லாம் வராங்க. அந்த போலீஸோட ஹெட்டா தான் ஏற்கனவே காமிச்ச லேடி இருக்காங்க. இவங்க பேரு பிரவுன் அப்படின்றது. ஜூலி காணாம கேஸை இவங்க தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. இது ஜூலியோட பாடியா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஆட்கள் இருக்காங்கல்ல, பாடி எல்லாம் கொண்டு போயிடுறாங்க. இப்ப பிரவுனா ஈரினை தனியா உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா இது ஜூலியோட பாடியா இருக்க தான் அதிக வாய்ப்பு இருக்கு. ஜூலி சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கலாம் வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா இந்த வீட்ல இருக்க யாரோ தான் கொலை பண்ணிருப்பாங்க. இந்த வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் நீ கவனமா இரு, உன் நல்லதுக்காக தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப போலீஸ்லாம் கிளம்பி போனதுக்கு அப்புறம் அம்மா இருக்காங்கல்ல, மீட்டிங் இருக்கு, எல்லாருமே ரூம்குள்ள வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் தான் இங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால மேடிசனோ வேலைக்காரியும் அமைதியா அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு போலீஸே வந்தது இல்ல, இப்போ வந்துட்டாங்க, அதுக்கு காரணம் அந்த ஜூலி தான். ஜூலி மட்டும் இந்த வீட்டுக்கு வராம இருந்தானா பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கிற ஈரின் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. உங்க பொண்ணோட கேர்ள் ஃபிரெண்ட் அவ இறந்து போய் பாடி கிடைச்சிருக்கு, எப்படி உங்களால இந்த நேரத்துல கூட இப்படி எல்லாம் பேச முடியுது அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. ஜூலியை விட எங்களோட ஃபேமிலி பேர் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இதனால கோவப்பட்ட ஈரின் இருக்காங்க பாத்தீங்களா, அழுதுகிட்டே இந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறாங்க. எதுக்காகமா இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இவரும் அம்மாவை முறைக்கிறாரு. இப்ப இவங்களை சமாதானப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி வெளியே வந்துடுறாரு. ஈரினும் உள்ள என்ன நடந்தது அப்படின்றத மேடிசன் கிட்ட சொல்றாங்க. மேடிசனோ விடு அப்படின்ற மாதிரி இவங்களை சமாதானப்படுத்திட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப ஈரினோ சைமனை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்க அப்பாவோட பிறந்த நாள் அன்னைக்கு தானே அவ காணாமோனா, அந்த நாள் நீங்க எப்படி அவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த இடத்துல தான் அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அப்போட பிறந்த நாள்ன்றதுனால இவர் பயங்கரமா சரக்கெல்லாம் அடிச்சிருப்பாரு. ஃபேமிலி ஜூலியை எவ்வளவு காயப்பத்தினாலும் நான் தான் சப்போர்ட்டிவா இருப்பேன், ஆனா அன்னைக்கு நான் ரொம்ப போதையில இருந்ததுனால என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியல, அதை நினைச்சு தினமும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. கண்டிப்பா ஜூலிக்கு நடந்ததை உனக்கு நடக்க விட மாட்டேன், என்ன நம்பு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா அழுதுட்டு இருக்காரு. அந்த பாடி ஜூலியோடது அப்படின்றத போலீஸும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்ப ஈரினோ மேடிசனோ சேர்ந்த மாதிரி ஜூலி காணாமல இருந்து என்ன விசாரணைலாம் நடந்தது அப்படின்றதெல்லாம் கலெக்ட் பண்றாங்க. அதை பத்தி எல்லாம் இவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா இந்த இடத்துக்கு எவிலின் வந்துடுறாங்க. எதுக்காக இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, நீ ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புறது தான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ரூமை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. மொத்த சொத்தம் உனக்கு கிடைக்க போதில்ல, அந்த பொறாமையினால் தான் இப்படி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி மேடிசன் சொல்றாங்க. அன்னைக்கு பார்ட்டிக்கு நான் மட்டும் போற மாதிரி தான் பிளானு, நான் மட்டும் போயிருந்தேன்னா சைமனை நான் லவ் பண்ணிருப்பேன், உன் இடத்துல நான் இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கிண்டலா சொல்றாங்க.
இத கேக்குற ஈரின் பயங்கரமா டென்ஷன் ஆகி கோச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் தள்ளி இருந்து சைமனும் கவனிச்சிருப்பாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நான் காமெடியா தான் இந்த விஷயத்த சொன்னேன், அவ சீரியஸா ஏத்துக்கிட்டா அப்படின்ற மாதிரி இவங்களும் புரிய வச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஈரின் இருக்காங்க பாத்தீங்களா, குளிக்கலாம் அப்படின்ற மாதிரி பாத்ரூம்க்கு வந்துடுறாங்க. ஜெசிகா நான் காமெடிக்காக தான் சொன்னேன், ப்ளீஸ் என்கிட்ட பேசு அப்படின்ற மாதிரி இவங்களும் வாய்ஸ் நோட்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க. ஈரின் குளிக்கலாம் நினைக்கும் போது பின்னாடி இருந்து யாரோ அட்டாக் பண்ணிடுறாங்க. அதனால இவங்க மயங்கின மாதிரி உள்ள விழுந்துடுறாங்க. இப்ப தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நிரம்பிட்டு இருக்கு. மேடிசன் திரும்பி திரும்பி கால் பண்றாங்க, ஆனா ஜெசிகா எடுக்க மாட்டாங்க. இதனால மேடிசனும் பாத்ரூம் கிட்ட வந்துடுறாங்க. என்ன இவ பேசக்கூட மாட்டா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு லைட்டா டவுட் வருது. இப்ப உடனே அந்த இடத்துக்கு ஈர வர வச்சிடுறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து கதை உடைக்கிறாங்க. அப்பதான் அவங்க தண்ணியில மூழ்கி இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. இப்ப இவரும் எழுப்புறதுக்கு ட்ரை பண்றாரு, ஆனா ஈரின் அசையவே மாட்டாங்க. இப்ப வயித்தெல்லாம் கைய வச்சு அமுக்குறாரு. அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க நார்மல் நிலைமைக்கு வராங்க. கேர்ஃபுல்லா குளிக்கலாம்ல, ஸ்லிப் ஆயிட்டியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் ஸ்லிப்லாம் ஆகல, பின்னாடி இருந்து யாரோ ஃபோர்ஸா என்ன தள்ளினாங்கன்னு சொல்றாங்க. அங்க யார் வந்து தள்ளி இருக்க போறா, பாத்ரூம்ல நீ க்ளோஸ் தானே பண்ணி வச்சிருந்த அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. இப்போ உனக்கு ரெஸ்ட் தான் தேவை அப்படின்ற மாதிரி இவர் இருக்காரு பாத்தீங்களா, மேடிசனை கூப்பிட்டு அங்க இருந்து வெளியே வந்துடுறாரு. இப்ப மேடிசன் இருக்காங்க பாத்தீங்களா, கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஈரின் உடனே படுத்திருக்க மாட்டாங்க. இவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. இவ எதுக்கு ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசுறா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு மேலேயே உங்களுக்கு லைட்டா டவுட்லாம் வர ஆரம்பிக்குது. இப்ப மேடிசன் இருக்காங்க பாத்தீங்களா, சைமன் கூட சேர்ந்த மாதிரி ஷட்டில் கார்க்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஈரின் ஓரளவுக்கு நார்மல் நிலைமைக்கு வந்துருவாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பால்கனில இருந்து பாத்துட்டு இருக்காங்க. இத பார்க்க பிடிக்காம இவங்க திரும்பி பெட்டுக்கு வந்து உட்காந்துடுறாங்க. அப்பதான் வேலைக்காரி இந்த இடத்துக்கு வராங்க. சைமனுக்கு இப்ப மேடிசன் ரொம்ப பிடிச்சிருச்சு போல அப்படின்ற மாதிரி இந்த வேலைக்காரி சொல்றாங்க. அவங்க சொல்ற தோரணையே சுத்தமா சரி கிடையாது. என்னால அப்படி சொல்றீங்க, அப்ப சைமன் நல்ல டைப் இல்லையா அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. நான் தான் சொன்னேன்னு யார்கிட்டயும் சொல்லாதீங்க, சைமன் நல்ல டைப்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி இந்த வேலைக்காரியும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு நேரம் ஈரினும் குளிச்சுட்டு பாத்ரூமை விட்டு வெளியே வராங்க. அப்ப சைமன் இவங்களுக்காக ஒரு ட்ரெஸ் வச்சிருக்காரு. சீக்கிரமா இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வான்ற மாதிரி போட்டிருக்காரு. இவங்களும் கீழே வந்துட்டு இருக்காங்க. அப்ப சைமனும் மேடிசனும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. மேடிசன் போதையில விழுற மாதிரி போறாங்க. இவர் தான் இடுப்புல கையை வச்சு பிடிக்கிறாரு. இதெல்லாம் வந்துட்டு இருக்க இவங்களும் கவனிச்சிடுறாங்க. என்கிட்ட இருந்து இவரை பறிக்கிறதுக்காக தானே நீ இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி மேடிசன் மேல பயங்கரமா கோவப்படுறாங்க. இவங்க கோவப்பட்டு பேசிட்டு இருக்கும் போது தான் பக்கத்து ரூம் கதவை ஆட்கள்லாம் திறக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தா நிறைய ஒயின்லாம் இருக்கு. நிறைய ஒயினை டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணா நீ சந்தோஷப்படுவன்றதுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம் நான் பண்ண சொல்லி சொன்னேன். ஆனா நீ என்னையே சந்தேகப்பட்டுட்டல அப்படின்ற மாதிரி மேடிசன் கோவப்படுறாங்க. இப்ப ஈரின்கோ தப்பு பண்ணிட்டோன்னு புரியுது, சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா மேடிசன் இருக்காங்கல்ல, அங்க இருக்க சரக்க குடிச்சுக்கிட்டே இவங்க கிட்ட கோவமா பேசுறாங்க. அப்படி கோவமா பேசிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு திடீர்னு நெஞ்செல்லாம் அடிக்கிற மாதிரி இருக்கு. மேடிசன் உனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. இப்ப மேடிசன் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. வாயில இருந்து நுரெல்லாம் தள்ளுது. இதனால இவங்களும் உடனே போலீஸ்க்கு தகவலை கொடுங்கன்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல போலீஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பிரவுன் இந்த இடத்தை ரீச் பண்றதுக்குள்ளேயே மேடிசன் இறந்து போயிட்டாங்கன்னு தகவல் கிடைச்சிரும். உங்களுக்கு தான் யாரோ டார்கெட் வச்சிருக்காங்க, அதுல உங்க ஃப்ரெண்டு மேடிசன் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பிரவுன் சொல்றாங்க. இந்த ஒயின் எல்லாம் அரேஞ்ச் பண்ணது யாரு அப்படின்ற மாதிரி பிரவுன் கேக்குறாங்க. ஒரு ஏஜென்சி கிட்ட தான் வேலையை குத்தோம், ஆனா அந்த ஏஜென்சியை இப்ப ரீச் பண்ண முடியல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. எவ்வளவு கன்வீனியன்ட்டா பதில சொல்றீங்க அப்படின்ற மாதிரி பிரவுன் கோவப்படுறாங்க. ஜூலியோட பாடி உங்களுக்கு கிடைச்சது இல்ல, ஆனா ஜூலி கையில போட்டிருந்த ரிங் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. அந்த ரிங் கில்லர் கிட்ட தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பிரவுனும் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப நைட்டு ஈரவும் ஈரனும் சேர்ந்த மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க. ஈரினுக்கு கீழ இருந்து சவுண்ட் கேட்கிற மாதிரியே தோணுது. ஈரவை எழுப்ப வேணாம், நம்ம மட்டும் போலாம் அப்படின்ற மாதிரி ஈரினும் ஒரு விளக்கு எடுத்துட்டு பொறுமையா கீழே வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா ஈரோட அம்மா தான் தனியா நின்னுட்டு இருக்காங்க. இன்னும் தூங்கலையா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நிம்மதியா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, நீ இந்த வீட்டை விட்டு மட்டும் கிளம்பி போயிடு, உனக்கு எவ்வளவு காசு வேணுமோ அந்த காசை நான் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னால சைமனை விட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் ஜூலியும் சொல்லிட்டு இருந்தா. இப்ப ஜூலிக்கு என்னாச்சு பார்த்தல, அதனால கவனமா இரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன இன்டைரக்டா மிரட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. அப்படிலாம் இல்ல, சொல்றேன் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஈரினுக்கு இந்த வீட்டுல இருக்கவே பயமா இருக்கு. சாப்பாடெல்லாம் கூட கவனமா தான் சாப்பிடுறாங்க. இப்ப ஈர இருக்கார்ல, நான் கிளம்புறேன்ற மாதிரி கிளம்பிடுறாரு. அவரு போனோன்னு இவங்களும் வேக வேகமா ஒரு ரூம்க்கு வராங்க. ஆக்சுவலா வேலைக்காரி ஒரு போட்டோவை வேற ரூம்க்கு எடுத்துட்டு போனாங்கல்ல, அந்த ரூம்ல தான் அந்த போட்டோவை தேடி வந்திருக்காங்க. இப்ப தேடி அந்த போட்டோவை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒரு பாக்ஸுக்கு பக்கத்துல நிக்கிற மாதிரி தான் ரெண்டு பேருமே போஸ்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே ஈரின் அந்த பாக்ஸை பார்த்தாங்கல்ல, இப்ப வேகமா அந்த பாக்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அதை கஷ்டப்பட்டு அங்க இருந்து விளக்கிடுறாங்க. பார்த்தா அங்கதான் ரிங்கி உங்களுக்கு கிடைக்குது. ரிங்க பாக்குற இவங்களும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்த ஈரினும் பிரவுனுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச சைமன் தான் இந்த கொலையை பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல எனக்கு ரிங்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க.
இவங்க பேசிட்டு திரும்பும் போது கரெக்டா சைமன் அந்த இடத்துல நிக்கிறாரு. யாருக்கு கால் பண்ணேன்னு கேக்குறாரு. என் அப்பாவுக்கு கால் பண்ணதா ட்ரை பண்ண அப்படின்ற மாதிரி இவங்களும் சமாளிக்கிறாங்க. இவர் இருக்கார்ல, நம்ம வெளியே போலான்னு சொல்லிட்டாரு. இவங்களும் அமைதியா இவர் கூடயே வந்துட்டு இருக்காங்க. இவர் கூட போகவே இவங்களுக்கு பயமா இருக்கு. இவரும் கார்ல உட்கார வச்சிடுறாரு. கிளம்பலான்னு காரை ஸ்டார்ட் பண்றதுக்கு வராரு. அதுக்குள்ள இவங்க இருக்காங்கல்ல, கதவை திறந்து இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக ஓடுற, நில்லு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. ஆனா இவங்க நிக்காம ஓடிட்டு இருக்காங்க. இதனால இவரும் பின்னாடி துரத்துற மாதிரி வந்துட்டு இருக்காரு. இவங்க இருக்காங்கல்ல, அவன் என்ன துரத்திட்டு வரான், எப்படியாவது காப்பாத்த வாங்க அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ்க்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் வந்துகிட்டே தான் இருக்கன்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. சைமன் வேற ஒவ்வொரு இடமா இவங்களை தேடிட்டு இருக்காருல, இவங்களும் அவர்கிட்ட மாட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி பயந்த மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும் போது சைமன் மேலேயே இடிச்சு கீழே விழுந்துடுறாங்க. சைமனும் நெருங்கி வந்துட்டு இருக்காரு. ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாதன்னு சொல்றாங்க. கரெக்டா இந்த டைம் பிரவுன் இந்த இடத்துக்கு வந்து சைமனை லாக் பண்ணிடுறாங்க. நீ பயப்படாத, இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி கூட்டு போறாங்க. நான் என்ன பண்ணேன், என்ன விடுங்க அப்படின்ற மாதிரி சைமனும் சொல்றாரு. ஈரனும் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வேகமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஒன் நாள் தான் என்னோட பிரதரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி எவிலின் இவங்க கிட்ட கோவமா பேசிட்டு இருக்காங்க. எம்மா தாயே, நானே இங்க இருந்து போலாம் தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப வேகமா இவங்க ரூம்க்கு வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எங்க போறதுன்னு சுத்தமா ஐடியாவே இல்ல. அப்பா கிட்ட கான்டாக்டே இல்லாம இருக்காங்கல்ல. இப்ப அப்பாக்கு கால் பண்ணி என்ன கூட்டு போறதுக்காக இந்த இடத்துக்கு வாங்க பண்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா எதிர் சைடுல பதிலே வரல. இதனால இவங்களும் போனை வச்சிடுறாங்க. இப்ப கிளம்பலாம்னு நினைக்கும் போது தான் போன் கால் திரும்பி வருது. அட்டன் பண்ணா பிரவுன் தான் பேசுறாங்க. சைமன் பெயில வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்பிட்டாரு. அவர் அங்க வந்தா உனக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு. அதனால அவர் வரதுக்குள்ள அங்க இருந்து கிளம்பி போயிடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி அப்படின்ற மாதிரி இவங்களும் கேட்டுக்கிறாங்க. இப்ப ரூம்குள்ள யாரோ நுழையிறாங்க. அதனால இவங்க பயந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. பார்த்தா இந்த இடத்துக்கு டெரியும் அந்த பெரியவரும் தான் வந்திருக்காங்க. டெரியோ அவ இங்க இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேற எங்க போயிருப்பா அப்படின்ற மாதிரி பிரான்சிஸ் யோசிக்கிறாரு. இப்ப ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப வெளியே வச்சு எவிலினும் டெரியும் சீரியஸா எதையோ பேசிட்டு இருக்காங்க. இவங்க போனதானே நம்மளும் வெளியே போக முடியும்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் ஈரின் மண்டிலேயே கிளாஸ் வச்சு யாரோ அடிக்கிறாங்க. ஈரின் அடிச்சது யாருன்னு இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. வேலைக்காரி தான் அடிச்சிருப்பாங்க. இப்போ ஒரு பிரிட்ஜ் மேல இருந்து ஈரினை தள்ளி வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது நடந்துட்டு இருக்கும் போது அந்த வழியா கரெக்டா ஈரோ வந்துடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் வேலைக்காரியோட பிளான் என்னன்னு நமக்கு காட்டுறாங்க. சைமனுக்கு பிறக்க போற குழந்தைக்கு தான் சொத்தெல்லாம் போகுன்ற மாதிரி அப்பா உயில் எழுதியிருக்காருல, அதை பத்தி இந்த வேலைக்காரிக்கு தெரிய வந்திருக்கும். வேலைக்காரிக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க தான் ஜூலி. இவங்க ஜூலின்னு ஒரு பொண்ணு இருக்கிறத பத்தி யார்கிட்டயும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த ஜூலிய கொஞ்சம் கொஞ்சமா சைமனை லவ் பண்ண வச்சிருப்பாங்க. சைமனை இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பாரு. நம்ம பிளான் எல்லாமே சரியா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க நினைக்கும் போது தான் அவ இறந்து போயிருப்பா. ஜூலிய சாவடிச்சது சைமன் அப்படின்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் ஈரினை சாவடிச்சு சைமன் மேல பழிய வர வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் எல்லாம் போட்டிருப்பாங்க. சைமன் மேல இவங்க டவுட் படுறதுக்கு காரணம் என்னன்றதை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. போதையில இருக்க சைமனோ ஜூலி எங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. டெரி என்ன சொல்றாருன்னா அவ வெளியே கிளம்பி போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால இவர் இருக்கார்ல, கார் எடுத்துட்டு கிளம்பணும்னு நினைச்சிருப்பாரு. இதெல்லாம் தள்ளி இருந்து இந்த வேலைக்காரியும் கவனிச்சிருப்பாங்க. நீ தான் கண்டிப்பா என்னோட பொண்ணை கொலை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு நான் காரை ஓட்டல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப ரெண்டு பேரையும் இந்த இடத்துல பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் தடுத்து அந்த லேடி கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா ஒரு வண்டி வேகமா வருது. அந்த வண்டி வரதுனால இவங்க ரெண்டு பேர் விலகிடுவாங்க. கரெக்டா அந்த வண்டி வேலைக்காரியை அடிச்சு தூக்கிடுது. எவிலின் தான் கார்ல வந்து இடிச்சிருப்பாங்க. நீங்க ரெண்டு பேர் ஓகே தானே அப்படின்ற மாதிரி இவங்களை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. ஈரோ இப்பதான் நல்லா யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா அன்னைக்கு ஈரோ கார் எடுத்துட்டு கிளம்பி இருக்க மாட்டாரு. டெரி கிட்ட தான் காரோட கீயை தந்திருப்பாரு. நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து தானே இந்த விஷயத்த பண்ணீங்க அப்படின்ற மாதிரி எவிலினை பார்த்து கேட்கிறாரு. எவிலினும் இந்த இடத்துல ஆமான்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. ஆக்சுவலா எவிலினுக்கு ஆரம்பத்துல இருந்தே ஜூலிய சுத்தமா பிடிக்காது. இவங்க டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால ஜூலி இருக்கா பாத்தீங்களா, நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன் என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிருப்பா. இருந்தாலும் அவ போலனா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. அதனாலதான் இவங்களும் இவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்த மாதிரி கார்ல வந்து அடிச்சு தூக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாடியை ஒரு இடத்துல டிஸ்போஸ் பண்ணிருப்பாங்க. ஈரோவோட அம்மாவும் பிரான்சிஸும் எந்த ஒரு தப்பும் பண்ணிருக்க மாட்டாங்க. வேலைக்காரி இவர் தான் கொலை பண்ணிருக்காருன்னு நினைச்சு இவரை மாட்ட வைக்கிறதுக்காக சில ட்ரை எல்லாம் பண்ணிருப்பாங்க. இவர் முன்னாடியே நான் போலீஸ் கிட்ட இந்த தகவலை சொல்லிட்டேன்னு சொல்லிட்டாரு. காரால இடிச்சுதான் ஜூலி கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்லியிருப்பாங்க. அன்னைக்கு கீயை வாங்கிட்டு போனது டெரி தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. அதனால டெரி அரெஸ்ட் பண்ணி கூட்டு வராங்க. அதே மாதிரி இங்க இருந்து எவிலினையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. பிரவுன் ஸ்டார்டிங்ல இருந்து இவர் மேல தானே டவுட் பட்டாங்க. நான் தேவையில்லாம உங்களை சந்தேகப்பட்டுட்டேன், சாரின்னு சொல்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஈரோவும் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே நிம்மதியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஈரினை பார்த்து சொல்லிட்டாரு. இப்ப ஈரின் பிரெக்னண்டா இருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடக்குது. அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்காக பிரவுனும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஈரோவோட அம்மாவும் பிரான்சிஸும் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க விஷஸ் எல்லாம் ஈரோக்கு சொல்லிட்டு இருக்காங்க.
ஈரன் இருக்கார்ல உனக்கு வேற ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பார்த்தா இந்த இடத்துல ஈரின் அப்பா வந்துடுறாரு. அப்பாவை பார்த்து இவங்களும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. இதோட ஹாப்பியா இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கா நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.